வணக்கம். நான் உங்கள் ஜெய்சங்கர். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இறங்கிக்கிட்டே தான் இருக்கு. கடந்த 2 வீடியோல நான் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் இதுக்கப்புறம் ஏறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க. இறங்குறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாரி பாருங்க, உங்களுக்கு 26,400 அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு அ ரெசிஸ்டன்ஸ் லெவல் அல்லது ப்ராஃபிட் புக்கிங் சொல்றோம். அந்த ரேஞ்சுக்கு வந்து பிரேக் பண்ணவே இல்ல. அங்க உங்களுக்கு செல்லிங் உள்ள வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நமக்கு தொடர்ந்து எங்க இருந்துச்சுன்னா மேஜரான ஒரு சப்போர்ட் லெவல்ல வந்து 24,600 அல்லது 700 அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். 24,600 அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு சின்னதா ஒரு ஃபால் 24,300 டச் பண்ண உடனே மார்க்கெட் என்னாச்சுன்னா அங்கிருந்து ஒரு ரிவர்சல் ஒரு 24,800 வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் அங்கிருந்து நமக்கு இந்த 700 உடைச்ச உடனே 24,700 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து உடைச்சதும் திரும்பவும் அங்கிருந்து நமக்கு மார்க்கெட் வந்து இறங்க ஆரம்பிச்சு. இப்போதைக்கு நமக்கு 23,150 மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப அடுத்ததா எங்க வரைக்கும் நமக்கு இறங்குவோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு தான் என்ன சொன்னா மந்த்லியோட சார்ட் எடுத்துக்கோங்க. வேற எதுவும் நான் வேணாம்னு சொல்லியிருக்கேன். அங்கதான் உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு சப்போர்ட் லெவல் கிடைக்கும். ஸோ மந்த்லி சார்ட்ல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த சப்போர்ட் லெவலை நீங்க எடுத்துக்கலாம். இந்த ஒரு ஆஃப் கேண்டில நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. 24,700 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல். அடுத்ததா இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் எங்க இருக்குன்னா அடுத்த ஆஃப் கேண்டில் நம்ம பார்க்கிறோம். இதுதான். ஸோ 22,700 அப்படிங்கிற சப்போர்ட் லெவல். இப்ப இருக்கிறது என்ன 23,150 இருக்கு. மேபி அடுத்ததா இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் நமக்கு 22,700 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் நாம வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்போ இந்த இடம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் கூட இங்க எப்படி வந்து ஒரு ரிவர்சல் ஃபார்ம் ஆச்சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. 24,600லயோ அல்லது இந்த ரேஞ்சில் உங்களுக்கு எப்படி ஒரு ரிவர்சல் திரும்பிச்சோ அதே மாதிரி தான் உங்களுக்கு மறுபடியும் கூட இந்த மார்க்கெட் ஒரு ரிவர்சல் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க பார்த்துக்கோங்க 24,300ல வந்து ஒரு ரிவர்சல் ஃபார்ம் ஆச்சு இல்லையா? அங்கிருந்து நமக்கு ஒரு 500 பாயிண்ட் வந்து ரெக்கவரி ஆச்சு. அதே மாதிரிதான் இங்கேயும் நமக்கு ரிவர்சல் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு. 22,800லயோ அல்லது 700லயோ வந்து ஒரு ரிவர்சல் வந்து ஃபார்ம் ஆகலாம். ஒரு ரெக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஒருவேளை அது ரெக்கவரி ஆச்சுன்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ரேஞ்சில் எங்கேயாச்சும் மார்க்கெட் ரெக்கவரி ஆச்சுன்னா அடுத்ததா இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன 23,500 ஒன்றும் 23,700 அண்ட் தென் இந்த ரேஞ்ச் வரைக்கும் இந்த மார்க்கெட் ரெக்கவரி ஆகலாம். 23,850 வரைக்கும் ஒரு ஹை வந்து நமக்கு ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் தெரியுது. நம்ம கொடுக்கக்கூடிய இந்த வியூ அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஸ்டடி பர்பஸ்க்காக வேண்டி தான் கொடுக்குறோம். எஜுகேஷனல் வியூ தான். ஸோ இந்த சப்போர்ட்லாம் உடைச்சதுன்னா அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூ தான் நம்ம கொடுக்குறோம். இப்படியே வரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நம்ம இந்த வீடியோ நம்ம போடுறோம். ஓகே, இப்போ என்னன்னா 23,150 க்ளோஸ் ஆயிருக்கு. மேபி நாளைக்கு ஒரு கேப் டவுனோ அல்லது ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுக்கோம். அடுத்த சப்போர்ட் லெவல் எங்க இருக்குன்னா 22,700 அல்லது 800 வரைக்கும் நம்ம ஒரு சப்போர்ட் லெவல் எதிர்பார்க்கலாம். அந்த இடத்துல ஒரு வேளை ரெக்கவரி ஆச்சுன்னு சொன்னா மார்க்கெட் உங்களுக்கு கொஞ்சம் ரெக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இந்த ரேஞ்ச் வரைக்கும் நீங்க பாயிண்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை 23,000 கூட வச்சுக்கோங்க சப்போர்ட் லெவல். 23,000 மார்க்கெட் ரெக்கவரி ஆயிடுச்சுன்னா நமக்கு ஒரு 800 பாயிண்ட் அல்லது 850 பாயிண்ட் வந்து நமக்கு ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் எனக்கு தெரியுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இங்க எங்கேயாச்சும் நமக்கு இந்த 23,000ல அந்த சப்போர்ட்டை உடைச்சியோ அல்லது அங்கிருந்து ரெக்கவரி ஆச்சுன்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. 23,000 வந்து புல்லிஷ்ல ரெக்கவரி ஆகுதுன்னா அடுத்தடுத்த லெவல் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். எங்கன்னா 23,400 ஒன்றும் 23,600 ஒன்று அதுக்கப்புறம் 800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ இதான் வந்து நான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலா வந்து மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் எங்கெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா அப்படி நீங்க வச்சுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் நான் வச்சிருக்கேன். அல்லது 4 ஹவர் டைம் ஃப்ரேம் நீங்க வச்சுக்கலாம். ஸோ எதையாச்சும் ஒன்று வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க இதுல 50 டேஸோட மூவிங் அவரேஜ் ஆட் பண்ணி பாருங்க. ஸோ இதுலயே நமக்கு என்ன சொல்லுதுன்னு பாருங்க. மார்க்கெட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு இம்மிடியேட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு. மார்க்கெட் ஒருவேளை ரெக்கவரி ஆச்சுன்னு சொன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு வீவ் இருக்கு. வெயிட் பண்ணி பாருங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த மார்க்கெட் இவ்வளவு தூரம் கீழே இறங்கி வந்துருச்சு. மறுபடியும் அது ரெக்கவரி ஆச்சுன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் அது டச் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இப்ப நான் என்ன பண்றேன் வீக்லி சார்ட்டோ அல்லது 3 மந்தோட சார்ட் நான் வச்சுக்கிறேன். நமக்கு அப்பதான் வந்து
ரியல் சப்போர்ட் லெவல் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ இப்படி பார்த்துக்கோங்க. இந்த 23,150 இருந்து ஒருவேளை ரெக்கவரி ஆயிட்டு மேபி மேல போயிட்டு 24,500 டச் பண்ணிட்டு திரும்ப கீழே வரான்னு வச்சுப்போம். ஒருவேளை கீழே திரும்பவும் இறங்க ஆரம்பிக்குதுன்னா அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது மேபி மேஜரான ஒரு சப்போர்ட் லெவல் வந்து 18,000 சொல்ல முடியாது. அடுத்ததா ஏதாச்சும் ஒரு மேஜர் இன்சிடென்ட் இருந்ததுன்னா, மேஜர் எங்கேயாச்சும் ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குன்னா டச் பண்ணணும்னு நினைச்சோம்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் அது மார்க்கெட் வரலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபியூச்சர்ல. ஸோ இப்போதைக்கு நம்ம கொடுக்கணும்னு சொன்னோம்னா வந்துட்டு மார்க்கெட் ரெக்கவரி ஆகும். மேபி கம்மிங் டேஸ்ல அல்லது கம்மிங் வீக்ல வந்து உங்களுக்கு மார்க்கெட் ரெக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வெயிட் பண்ணி பாருங்க. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். வெயிட் பண்ணி பாருங்க. நன்றி.